Hi, hello, welcome to Commerce Clarified. So, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நம்பர் 1 and 2 ஃப்ரம் கார்ப்பரேட் அக்கௌண்டிங் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் சாப்டர்லேருந்து ஷார்ட் ஆன்சர்ஸ் ப்ராப்ளம் 1 and 2 பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து இல்லஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம் 1 மாதிரியே இருக்கும். செகண்ட் ப்ராப்ளம் வந்து இல்லஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம் நம்பர் 3 மாதிரியே இருக்கும். இட் இஸ் சிமிலர் டு இல்லஸ்ட்ரேஷன் 3. ஸோ அதே மாதிரி தான் புக்கில் ஆல்ரெடி நீங்கள் புக் வச்சுருந்தீங்க அப்படின்னா புக்கில் பார்த்தீங்கன்னா 1 and 3 இல்லஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ ப்ராப்ளம் பார்த்துடலாம் வாங்க. ஆனந்த் லிமிடெட் பர்ச்சேஸ்ட் லேண்ட் ஃபார் ருபீஸ் 80,000 ஃப்ரம் கைலாஷ் ப்ரோஸ். ஸோ ஆனந்த் லிமிடெட் வந்துட்டு கைலாஷ் கிட்டேருந்து லேண்டை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்களாம் 80,000க்கு. இட் issued equity shares of rupees 10 each fully paid up in satisfaction of their claim. அதாவது இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் வந்து 3 விதமாக நடக்கும். இட் இஸ் மேபி ஃபார் கன்சிடரேஷன் ஆர் ஃபார் கேஷு இல்லை அதர் தேன் கேஷு. இப்போ வந்து ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணும்போது பணம் வாங்கிட்டு மட்டும்தான் இஷ்யூ பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு லேண்டை வாங்கிட்டு அதுக்கு பதிலாக ஷேர்ஸை இந்த இடத்துல இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஓகே, கன்சிடரேஷன் அதர் தேன் கேஷு. லேண்டை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கேஷ் கொடுக்கறதுக்கு பதிலாக ஆனந்த் லிமிடெட் வந்து 80,000க்கு கைலாஷ் கிட்டேருந்து லேண்டை வாங்கிட்டு அதுக்கு பணம் கொடுக்கறதுக்கு பதிலாக இட் issued ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் 10 each. அப்படின்னா என்ன அர்த்தம்? மொத்தம் கொடுக்க வேண்டிய பணம் வந்து 80,000. அப்போ 80,000ல் ஈச் 10 rupees ஷேர்ஸாக இஷ்யூ பண்ணாங்க அப்படின்னா 8,000 ஷேர்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோ? 8,000. 80,000ங்கிறது ருப்பீஸு. ஒரு ஷேரு 10 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, ஈச் 10 rupees. அப்போ 80,000 by 10 8,000 ஷேர்ஸ். அப்போ ஆனந்த் லிமிடெட் வந்து கைலாஷ் ப்ரோக்கு வந்து 8,000 ஷேர்ஸ் வந்து செல் பண்ணி அவங்ககிட்ட இருந்து 80,000க்கான லேண்டை வாங்கியிருக்காங்க. இதுக்கான 2 ஜேர்னல் என்ட்ரி போட்டால் போதும், 5 marks கிடைச்சிரும். ஓகேங்களா, 5 mark ப்ராப்ளம். வாங்க ஜேர்னல் என்ட்ரி போட்டுடலாம். ஆனந்த் லிமிடெட் ருபீஸ் காலம் டெபிட் கிரெடிட். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட் என்ட்ரி நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னா லேண்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஆனந்தோட புக்ஸில் போடுறாங்க. அப்போ ஆனந்தோட பெர்ஸ்பெக்டிவில் போடுவோம். ஆனந்த் என்ன பண்ணியிருக்காரு? லேண்டை வாங்கியிருக்காரு. டெபிட் வாட் கம்ஸ் இன் இல்லையா? லேண்டுங்கிறது என்னது? ரியல் அக்கௌண்ட்டு. ஸோ பர்சனல் ரியல் நாமினல் அந்த கோல்டன் ரூல்ஸ்லாம் தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். பிகாம் 3rd year வந்துட்டீங்க. லேண்ட் வந்து என்னது? ரியல் அக்கௌண்ட் நேச்சர். ரியல் அக்கௌண்ட்டோட ரூல் என்ன? டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஆனந்தோட புக்ஸில் லேண்டு உள்ளே வருது, அதனால டெபிட் வாட் கம்ஸ் இன். லேண்ட் அக்கௌண்ட் டெபிட், லேண்ட் அக்கௌண்ட் டெப்டார் டூ. யார்கிட்டேருந்து லேண்டை வாங்கியிருக்காங்க? கைலாஷ் ப்ரோ கிட்டேருந்து. ஸோ கைலாஷ் ப்ரோஸ் அக்கௌண்ட் கிரெடிட். டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க? 80,000 rupees. 80,000. Narration being land purchased from Kailash Bros. Okay, can entry. ஸோ லேண்ட் வாங்கினதுக்கு அவங்களுக்கு ஈக்விட்டி ஷேர்ஸாக வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான என்ட்ரி தான் போட போகிறோம். ஸோ இப்போ ஷேர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. யாருக்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்க? கைலாஷ் ப்ரோஸ்க்கு. ஓகேங்களா, ஸோ அதுவும் ஷேர்ஸும் வந்து ரியல் அக்கௌண்ட் தான். ஸோ ரியல் அக்கௌண்ட் நேச்சர் படி டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். டெபிட் வாட் கம்ஸ் இன். கைலாஷ் ப்ரோஸ் வந்து பர்சனல் அக்கௌண்ட்டு. டெபிட் த ரிசீவர். டெபிட் த ரிசீவர் யாருக்கு வந்து ஷேர்ஸை வந்து கொடுக்குறாங்க? ஆனந்த் கைலாஷ்க்கு. அப்போ டெபிட் த ரிசீவர். டெபிட் கைலாஷ் ப்ரோஸ் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர்ஸ். ஸோ அவங்களுக்கு என்ன செல் பண்ணுறாங்க? ஈக்விட்டி ஷேர்ஸ். செல்ங்கும்போது ஷேர்ஸுங்கிறது ரியல் அக்கௌண்ட்டு. கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஷேர்ஸ் வெளியே போயிடுது. ஆனந்த் கிட்ட இருந்து கைலாஷ் கிட்ட ஷேர்ஸ் வெளியே போயிடுது. ஸோ 80,000 rupees. இந்த 80,000 rupees நரேஷனில் நம்ம ஸ்ப்ளிட் அப் காட்டுவோம். பீயிங் 8,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் rupees 10 each. ஓகேங்களா, 8,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் rupees 10 each 80,000. ஸோ அவ்வளோதான், 5 marks. 2 ஜேர்னல் என்ட்ரி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்துடலாம். ஸோ ஈச் ஃபுல்லி பெய்டப். அதை நம்ம அதனால தான் ஃபுல்லாகவே 10 rupees கொடுத்துட்டோம். இது வந்து பார்ஷியல் பேமெண்ட்டோ அது மாதிரி எதுவுமே இல்லை. ஃபுல்லி பெய்டப் அப்படின்னா அந்த 10 ரூபா ஃபுல்லாக பே பண்ணி முடிச்சிட்டாங்க. அந்த சாட்டிஸ்ஃபை அந்த கிளைம் வந்து முடிஞ்சிருச்சு 80,000. ஓகே, வாஹித் லிமிடெட் பர்ச்சேஸ் த பிஸ்னஸ் ஆஃப் ரஹீம் ப்ரூஸ். வாஹித் வந்து ரஹீமோட பிஸ்னஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஃபார் rupees 2 lakh பேயபிள் இன் ஃபுல்லி பெய்ட் ஷேர்ஸ் ஆஃப் rupees 100 each. இந்த இடத்துல ஒரு விஷயம் கவனிங்க. இது வந்து இந்த இடத்துல rupees 2 lakhன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, எடுத்தோடனே வந்துட்டு
ஷேர்ஸாக இருந்தது அப்படின்னா முன்னாடி என்ன யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, ருப்பீஸ் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதுலேயும் அதே மாதிரி தான். இது 80,000 ருப்பீஸ் லேண்டுங்கும் போது ஈஸியாக நீங்கள் வந்து புரிஞ்சுக்குவீங்க. இந்த இடத்துல பிஸ்னஸ் வந்து 2 lakh பேபிள் இன் ஃபுல்லி பெய்ட் அப் ஷேர்ஸ் ஆஃப் ருப்பீஸ் ஈச் 100. அப்போ 2 lakh by 100 20,000 ஷேர்ஸ் வந்து அவங்க ரஹீம் ப்ரோஸ்க்கு கொடுத்துருக்காங்க. பிஸ்னஸை வாங்கிட்டு ரஹீமோட பிஸ்னஸை வந்து வாஹித் வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து 20,000 ஷேர்ஸாக வந்து ஃபுல்லி பெய்ட் ஷேர்ஸாக இஷ்யூ பண்ணியிருக்காங்க. வாட் என்ட்ரிஸ் வில் பி மேட் இன் த புக்ஸ் ஆஃப் வாஹித். ஸோ இந்த புக்ஸ் ஆஃப் வாஹித் லிமிடெடில் நம்ம வந்து என்ட்ரிஸ் போடணும். 3 விதமாக போட சொல்லியிருக்காங்க. ஒருவேளை பாராக இருந்தால், இன்கேஸ் ப்ரீமியமாக இருந்தால், இன்கேஸ் டிஸ்கவுண்ட்டாக இருந்தால். ஸோ ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட்னா என்ன அப்படிங்கிறது முதல்ல தெரியணும். அதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஸோ இதான் மாடல் ஜேர்னல் என்ட்ரிஸ் ஃபார் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அட் ப்ரீமியம். ப்ரீமியம் அப்படின்னா இப்போ ஷேர்ஸ் வந்து டிமாண்டடாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஷேரோட ஃபேஸ் வேல்யூ வந்து 100 ருபீஸ் அப்படின்னா நான் எக்ஸ்ட்ரா 10 ரூபாய் வச்சு நான் ஷேர்ஸை வந்து செல் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு ஷேருக்கு வந்து நிறைய டிமாண்ட் இருக்குது, அதனால நான் எக்ஸ்ட்ராவாக விற்க போகிறேன். ஷேரோட ப்ரைஸ் வந்து 100ஆகவே இருந்தாலும் நான் 110 ருபீஸ்க்கு விற்கிறேன். ஓகேங்களா? ப்ரீமியம் அப்படின்னா ஆட் ஆகும். நான் எக்ஸ்ட்ராவாக கலெக்ட் பண்ணுவேன். ஃபேஸ் வேல்யூவை விட இது வீண் போட்டுக்கிறேன். ஃபேஸ் வேல்யூவை விட ப்ரீமியம் வந்து எக்ஸ்ட்ராவாக விற்கிறது, எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு. ஓகே, அதுவே டிஸ்கவுண்ட்டாக இருந்தது அப்படின்னா இப்போ என்னோடய ஷேர்ஸ் வந்து விற்கவே இல்லை, அச்சோ நான் டிஸ்கவுண்ட் காச்சு கொடுக்குறேன்ப்பா, சீக்கிரம் பணத்தை பே பண்ணு, ஃபுல்லாக பே பண்ண வைக்கிறதுக்காக கொடுக்கலாம், இல்லை என்னோடய ஷேர்ஸை செல் பண்ண வைக்கிறதுக்காக, என்ன ரீசன் வேணாலும் இருக்கலாம், அதுக்காக நான் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம். ஸோ டிஸ்கவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வேல்யூ 100ஆக இருந்ததுன்னா 10% டிஸ்கவுண்ட்னா -10 ருபீஸ். அப்போ 90 ருபீஸ் தான் அதோட வேல்யூவாக இருக்கும். டிஸ்கவுண்ட்டில் கொடுக்கும்போது ஷேரோட மதிப்பு வந்து குறைஞ்சிடும். டிஸ்கவுண்ட்டில் கொடுக்கும்போது ஷேர்ஸோட மதிப்பு வந்து டிக்ரீஸ் ஆகிடும். ப்ரீமியமில் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணும்போது ஷேர்ஸோட மதிப்பு வந்து இன்க்ரீஸ் ஆகிடும் ஃபேஸ் வேல்யூ விட. ஃபேஸ் வேல்யூ 100னா 110 ஆகிடுது. ஃபேஸ் வேல்யூ 100னா டிக்ரீஸ் ஆகி டிஸ்கவுண்ட்டாக இருந்ததுன்னா 90 ஆகிடுது. ஓகே, இப்போ என்ட்ரிஸ் பார்த்துடலாம். இப்போ இதுலேயே உங்களுக்கு தெரியுது நம்ம வந்து எப்போவுமே என்ட்ரி என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல போடுவோம், கம்பெனி பெர்ஸ்பெக்டிவ்ல தான் போடுவோம். இப்போ ப்ரீமியமாக இருந்தால் நமக்கு எக்ஸ்ட்ரா வரவு வருதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இன்கம். டிஸ்கவுண்ட்டாக இருந்தால் நமக்கு எக்ஸ்பென்சஸ். அப்போ இது வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் என்ன அக்கௌண்ட்டு? நாமினல் அக்கௌண்ட். ஆஸ் பர் நாமினல் அக்கௌண்ட் என்ன ரூலு? டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின். இது வந்து டெபிட் சைடா, இந்த 2 போடுறது கிரெடிட் சைடா. கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின். ஏன் ஷேர் ப்ரீமியம் இல்லை செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம்ங்கிறது எக்ஸ்ட்ராவாக நமக்கு வர அமௌண்ட்டு. கிரெடிட் த இன்கம், டெபிட் த எக்ஸ்பென்சஸ். டிஸ்கவுண்ட் வந்து எக்ஸ்பென்சஸ் டெபிட் அப்படிங்கிறனால நான் வந்து டெபிட்டில் கொடுக்குறோம் என்ட்ரி. மற்றதெல்லாம் சேம் தான். ஷேர் அலாட்மெண்ட், இது வந்து மாடல் ஜேர்னல் என்ட்ரினால இங்கே அலாட்மெண்ட் வருது. நம்ம இப்போ வாஹிதுக்கு கொடுக்க போகிறோம், அதனால அவங்களோட பேர் தான் வரும். வாஹித்லேருந்து ரஹீமோட ப்ரோஸ் தானே வாங்குகிறோம், அவருக்கு தானே ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறோம், அதனால அவங்க பேர் வரும். ஷேர் அலாட் பண்ணும்போது நம்ம எக்ஸ்ட்ராவாக ப்ரீமியம்க்கு அலாட் பண்ணோம் அப்படின்னா ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டு செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம். ஷேர் கேபிட்டல்ங்கிறது 100 ருபீஸ், ப்ரீமியம்ங்கிறது அந்த 10 ரூபாய். ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெப்டா டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் டு ஷேர் கேபிட்டல். ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் 100 ருபீஸ், ஷேர் அலாட்மெண்ட் வந்து 90, டிஸ்கவுண்ட் வந்து 10 ரூபா போயிடுச்சு. ஓகேங்களா? டிஸ்கவுண்ட்டுங்கிறது எக்ஸ்பென்சஸ், ப்ரீமியம்ங்கிறது இன்கம். ப்ரீமியம்னா ஆட் பண்ணணும், டிஸ்கவுண்ட்னா ஒர்க்கிங் நோட்டில் மைனஸ் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த சம் பார்த்துடலாம். ப்ராப்ளம் நம்பர் 2, த புக்ஸ் ஆஃப் வாஹித் லிமிடெட். ஓகே, ஸோ ஃபஸ்ட் என்ட்ரி அசர்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது கம்பெனியோட பிஸ்னஸே வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் நான் வந்து சன்ட்ரி அசர்ட்ஸ்ன்னு போட்டிருக்கிறேன். சன்ட்ரி அசர்ட்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் 2 lakh rupees. Being business purchased from Rahim Bros. Second journal entry. இது பாருக்கான என்ட்ரி. ரஹீம் ப்ரோஸ் அக்கௌண்ட் டெபிட். ஏன் ரஹீம் வந்து டெபிட் பண்ணுறோம்? ரஹீம் வந்து பர்சனல் அக்கௌண்ட்டு, டெபிட் த ரிசீவர். ரஹீம் வந்து பர்சனல் அக்கௌண்ட் அப்படிங்கிறனால டெபிட் த ரிசீவர். ஏன்னா அவன் தான் ரிசீவ் பண்ணுறான். எதை ரிசீவ் பண்ணுறான்? ஷேர்ஸை ரிசீவ் பண்ணுறான் டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். ஃபஸ்ட்டு நான் வந்து அசர்ட் வாங்கினேன் ஷேர் வச்சு, ரஹீம் ப்ரோஸு ரிசீவ் பண்ணுறான் ஷேர் கேபிட்டலோட அமௌண்ட்டு. எவ்வளோ அமௌண்ட்டு? 2 lakh ஷேர்ஸு, ஈச்சு 100 rupees. அது நான் ரேஷனில் காட்டுவோம் 2 lakh ஷேர்ஸ் ஈச் 100 எப்படின்னு. ஸோ பீயிங் இஷ்யூ ஆஃப் 2000 ஷேர்ஸு ஆஃப் ஈச் rupees 100
fully paid at par. பாருங்கிறதுனால 2000 into 100 2 lakh shares. இது ப்ரீமியமும் கிடையாது, டிஸ்கவுண்ட்டும் கிடையாது. அதனால ஷேர் கேபிட்டல் மட்டும்தான் வருது. ரஹீம் ப்ரோஸ்க்கு ரிசீவ் பண்ணியிருக்காரு. ஓகே ஓகே. இப்போ நெக்ஸ்ட் 2 என்ட்ரிஸ் போடுறதுக்கு நம்ம ஒர்க்கிங் நோட்ஸ் போடணும். ஏன் அப்படின்னா பாருங்கிறதுனால எந்த கேல்குலேஷனுமே கிடையாது. 100 வச்சு போட்டோம். ப்ரீமியம்னா நான் சொன்னேன் இல்லையா, ஆட் பண்ணணும். டிஸ்கவுண்ட்னா மைனஸ் பண்ணணும். பண்ணிவிட்டு நம்ம வந்து ஷேர்ஸோட மதிப்பையும் கண்டுபிடிக்கணும். எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். ஏன்னா இது வந்து பீயிங் இஷ்யூ ஆஃப் 2000 ஷேர்ஸ்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். எப்படி கண்டுபிடிச்சோம்? 2 lakh divided by 100 போட்டோம் அப்படின்னா நமக்கு எத்தனை ஷேர்ஸ்ன்னு தெரிஞ்சிடும். பட் நெக்ஸ்ட் 2 என்ட்ரிக்கு நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஸோ ஒர்க்கிங் நோட்ஸ் போட்டலாம். ப்ரீமியம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 10% at premium 10% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ? ஃபேஸ் வேல்யூ இஸ் நாமினல் வேல்யூ, ஃபேஸ் வேல்யூ 100. அப்போ 100ல் 10% போடணும். 100ல் 10%னா 10 by 100. 100 கேன்சல் ஆயிரும். 10 rupees. அப்போ ப்ரீமியம் ப்ளஸ் பண்ணணும் 10 rupees ஃபேஸ் வேல்யூவில். அப்போ 110 டோட்டல். ஓகே, அப்போ டோட்டல் வந்து 110 rupees. இந்த சைடு அட் டிஸ்கவுண்ட். இப்போ டிஸ்கவுண்ட்டும் 10%. ஃபேஸ் வேல்யூ 100 rupees மைனஸ் டிஸ்கவுண்ட். அதே 10% 100ல் போட்டோம் அப்படின்னா 10 rupees தான் வரும். அப்போ டிஸ்கவுண்ட்டும் 10% 100 ரூபாயில் அப்படின்னா 100 into 10 by 100 போடும்போது 10 ரூபா வரும். அப்போ டிஸ்கவுண்ட் எவ்வளோ? 10 rupees. ஆனால் டிஸ்கவுண்ட்னா நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ். ப்ரீமியம்னா நம்ம என்ன பண்ணணும்? ப்ளஸ். அப்போ 10 rupees 100ல் மைனஸ் பண்ணும்போது நம்மளோட ஈச் ஷேர் ப்ரைஸோட வேல்யூ 90 rupees ஆகிடும். டிக்ரீஸ் ஆகிடுது. இங்கே வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்டில் கொடுக்கும்போது டிக்ரீஸ் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் டு பி இஷ்யூ. ஏன்னா ஷேர்ஸ் கொடுக்கல இல்லையா கொஷனில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஜஸ்ட் rupees 2 lakh தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் டு பி இஷ்யூ எவ்வளோ இஷ்யூ பண்ணணும் அப்படின்னு தெரியணும். அதுக்கு வந்து ஃபார்முலா பர்ச்சேஸ் ப்ரைஸ் டிவைடட் பை இஷ்யூ ப்ரைஸ். இது புரிஞ்சாலே போதும். இது வந்து ஸ்பெசிஃபிக்காக படிக்கணும் அப்படின்லாம் கிடையாது. பர்ச்சேஸ் ப்ரைஸுங்கிறது 2 lakh rupees. இஷ்யூ ப்ரைஸுங்கிறது நம்ம இஷ்யூ பண்ணுற அமௌண்ட். எவ்வளோக்கு இஷ்யூ பண்ணுறோம்? ஏன்னா இஷ்யூ பண்ணும்போது ப்ரீமியமில் இஷ்யூ பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல இஷ்யூ பண்ணும்போது ப்ரீமியமில் இஷ்யூ பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல இஷ்யூ பண்ணும்போது டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ணியிருக்கோம். அப்போ சேஞ்ச் ஆகுது இல்லையா? அப்போ இது இங்கேயும் அதே ஃபார்முலா தான். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் டு பி இஷ்யூடு இஸ் ஈக்குவல் டு பர்ச்சேஸ் ப்ரைஸ் பை இஷ்யூ ப்ரைஸ். பர்ச்சேஸ் ப்ரைஸ் எவ்வளோ? 2 lakh rupees. இஷ்யூ ப்ரைஸ் எவ்வளோ? இங்கே டிஸ்கவுண்ட்டுங்கிறதுனால 90. இங்கேயும் அதே மாதிரி ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோன்னா 2 lakh டிவைடட் பை 110. ஓகே, அப்படி போட்டோன்னா எவ்வளோ ஷேர்ஸ் வருது அப்படின்னா 1818.18 ஷேர்ஸ். ஓகே, இது அப்படியே டெசிமல்லே வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து ஆன்சர் வந்து எக்ஸாக்டாக நமக்கு வந்து 2 lakh rupees வந்து மேட்ச் பண்ணும். அதனால் இதையும் டெசிமல் நான் வச்சுக்கிறேன். இங்கே வந்து 2 lakh டிவைடட் பை 90 அப்படின்னா 2222.2 வருது. ஓகே, 22.2 ஷேர்ஸ். ஸோ 2 lakh rupees வந்து இது பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணணும்? நம்ம 1818 ஷேர்ஸ் வந்து we have to issue in premium. அதுவே டிஸ்கவுண்ட்டாக இருந்ததுன்னா 2222 ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணணும். ஓகே, இது ஒர்க்கிங் நோட்ஸ். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து என்ட்ரி பாஸ் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ட்ரி நம்ம என்ன போட போகிறோம்? ஆல்ரெடி பாருக்கு என்ட்ரி போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து ப்ரீமியம்க்கு போட போகிறோம். ஸோ இங்கே சைடில் எழுதிக்கலாம் ப்ரீமியம் என்ட்ரி. ப்ரீமியம் அப்படின்னா என்னது? இன்கம். இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து நாமினல் அக்கௌண்ட். அப்போ நாமினல் அக்கௌண்ட் ரூல் படி டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின். இன்கம் தானே ப்ரீமியம். அப்போ ப்ரீமியம் வந்து என்ன பண்ணணும்? கிரெடிட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ யார்கிட்ட இருந்து வந்துச்சு இன்கம்? ரஹீம் ப்ரோஸ் கிட்ட இருந்து தான். ஸோ ரஹீம் ப்ரோஸ் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டு செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட். ஓகே, இப்போ ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டு பென்சிலில் நோட் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸு? 1818.18 into 100 rupees. ஷேர் கேபிட்டல் வந்து ஃபேஸ் வேல்யூ 100 rupees. அதுவே ப்ரீமியம் வந்து 8818.18 into 10 ப்ரீமியம். தனித்தனியாக ஸ்பிளிட் அப் காட்ட போகிறோம். ரஹீம் கொடுக்கறது என்னவோ 2 lakh. பட் அதை எப்படி பிரித்து வாங்குகிறோம் அப்படின்னா ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ப்ரீமியம் 1,81,818 18,182. ஆக்சுவலி 1118.8 வருது. ஸோ 0.8 வந்து நான் வந்து எப்போவுமே டெசிமலுக்கு அப்புறம் 5க்கு மேலே இருந்ததுன்னா அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன் இதுக்கு. ஏன்னா அப்போ தான் 2 lakh வரும். அதுக்காக நான் பண்ணுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி ஏன் பண்ணல அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் டெசிமலை மாற்றினீங்க, ஷேர்ஸில் டெசிமலை மாற்றிங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து 2 lakh கரெக்டாக வராது.
பட் இந்த இடத்துல நமக்கு தெரியும் இது ரெண்டையும் ஆட் பண்ணி பார்த்தா கிரெடிட் சைடு ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு வந்து டெபிட் வந்து ஈக்குவல் ஆகணும், டெபிட் அண்ட் கிரெடிட் வந்து ஈக்குவலாக இருக்கணும். அதனால பாயிண்ட் தானே 0.8 வருது, அதுவும் 0.5க்கு மேலே இருக்கிறதுனால +1 போட்டோம். ஸோ 18,182. ஸோ 2 lakh வந்துடும். ஸோ நரேஷன் being issue of 1,818.8 fully paid shares of rupees 100 each at premium 10%. Okay. So narration. Next last entry. So last entry தான் வந்து நம்ம வந்து டிஸ்கவுண்ட்டுக்கான என்ட்ரி. ஸோ ஆல்ரெடி ஒர்க்கிங் நோட்ஸ் போட்டாச்சு. டிஸ்கவுண்ட் அப்படின்னாலே வந்துட்டு எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு அர்த்தம். டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். டிஸ்கவுண்ட் வந்து டெபிட்டில் வரும். யாருக்கு செல் பண்ணியிருக்கோம்? ரஹீம் ப்ரோஸ்க்கு. ஸோ ரஹீம் ப்ரோஸ் அக்கௌண்ட் டெபிட், டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ், discount on issue of shares account debit to share capital account. So இதுக்கு ஆல்ரெடி நம்ம இங்கே போட்டு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, 2,222.2 shares. ரஹீம் ரோஸ்க்கு வந்து 2 lakh rupees. டிஸ்கவுண்ட் மட்டும் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டூ 10 rupees. 2,222.2 இன்டூ 10 rupeesனா 22,222. அதுவே ஷேர் கேபிட்டலுக்கு 2,222 டிஸ்கவுண்ட்டுங்கும் போது ஷேர் கேபிட்டல் வந்து 90 rupees. இஷ்யூ ப்ரைஸ் வந்து 90 rupees. இங்கே ஒர்க்கிங் நோட்ஸில் போட்டிருக்கோம் 90. 100 minus 10 90. 2 lakhல 22,222 மைனஸ் பண்ணிங்கனாலே டேரெக்டாக ஆன்சர் வந்துடும். மல்டிப்ளை பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும். 1,77,778. Narration being issue of 2022.22 fully paid shares of rupees 90 each. So thank you for watching. Next problem next video la paakalam.